ரொம்ப நாள் கழிச்சு ரெட்மி அவங்களோட பட்ஜெட் சீரீஸான பிரைம் வரிசையில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ரெட்மி 9 பிரைம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம எப்போவுமே பார்க்குற ஷாமி பேக்கேஜிங் தான். முன்னாடி ஃபோனோட பேர், அப்புறம் ஃபோட்டோவும் இருக்குது. மேலே வலதுகை பக்கம் ஆரஞ்சு கலர் லோகோ, அதுக்கப்புறம் இடதுகை பக்கம் மேட் இன் இந்தியா, அப்புறம் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்னு 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி இந்த ஃபோனை ஒரு சைனீஸ் ஃபோனாக இல்லாமல் ஒரு இந்தியன் ஃபோனாக தான் பிச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனிவே, பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேட் இன் இந்தியா லோகோவும் இருக்குது. இங்கே என்ன வேரியன்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது 4GB RAM 128GB ஸ்டோரேஜில் உள்ள சன்ரைஸ் ஃப்ளேர் கலர் வேரியண்ட். சைட்ஸில் திரும்பவும் பிராண்டிங் இருக்குது. பாக்ஸோட கீழே சில இன்ஃபோவும் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே நம்ம வழக்கமாக பார்க்குற கார்ட்போர்ட் இருக்குது. இங்கே சிம் எஜெக்டர் பென், அப்புறம் ஒரு யூசர் மேனுவலும் பார்க்கலாம். ரெட்மி இங்கே ஒரு சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபோனுக்கு வருவோம். இதுதான் ரெட்மி 9 பிரைம். பிளாஸ்டிக் கவர்லேருந்து வெளியே எடுப்போம். இப்போ இந்த ஸ்டிக்கரையும் எடுத்துடலாம். இதுதான் ஃபோன். பின்னாடி ஒரு கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வழக்கமாக பார்க்குற கிளாசி ஃபினிஷ்க்கு பதிலாக இங்கே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. இதை எங்களால் கேமராவில் காட்ட முடியுமான்னு தெரியல, பட் கையில் பிடிக்கிறப்போ நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு grip இருக்குது. இந்த RO360 டிசைனுக்கு நம்ம அப்புறமா வருவோம். இப்போ இந்த பாக்ஸில் வேறு என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சின்ன 10 வாட் சார்ஜிங் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு USB Type-C கேபிள், அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெட்மி 9 பிரைம் ஃபோனுக்கு வருவோம். டிசைன்னு பார்த்தோன்னா இந்த ஃபோன் ஒரு யூஸ்வலான ரெட்மி ஃபோன் மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட போக்கோ X2 மாதிரி இருக்குது. கேமராவை சுற்றி வட்டமாக ஒரு ரிங் இருக்குது. இந்த மாதிரியான லுக்ஸ் எங்களுக்கு முன்னாடி இருந்தே அவ்வளோவா இஷ்டம் இல்லை தான். ஆனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டக்குன்னு பார்க்க இங்கே 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே வரிசையாக 3 கேமராஸ், அப்புறம் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த கேமரா பம்பில் இருக்குது. இதை பார்க்கும்போது ரெட்மி 8 தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இங்கே ஒரு 4வது சென்சாரும் இருக்குது. அது இந்த கேமரா ஃப்ளாஷ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனோட பேக் ஃபுல்லாக கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெட்மி இதை தான் RO360 டிசைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேக் டெக்ஸ்டர்டாக இருக்கிறதுனால 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. 1, கையில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் ஸ்மட்ஜஸ்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. 2, இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரிப்பாக தான் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட் 200 கிராம்ஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. இது ஒரு பிளாஸ்டிக் ஃபோனாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. 9 mm திக்னஸ் இருக்குது. ஸோ ஒரு மெல்லிசான ஃபோன் இது கிடையாது. இது எல்லாமே ஓகே தான். ஏன்னா ரெட்மி இங்கே 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா வலதுகை பக்கம் பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. மேலே ஒரு செகண்டரி மைக், அப்புறம் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். இடதுகை பக்கம் ஒரு டூயல் சிம், அப்புறம் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்குது. கடைசியாக கீழே ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக், Type-C போர்ட், அப்புறம் ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த ஃபோனோட டிசைன் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தாலும் முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல தான் ரொம்ப பெரிய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பெரிய 6.53 இன்ச் IPS பேனல். அது மட்டும் இல்லாமல் இதோட ரெசல்யூஷன் Full HD+. ஸோ ரெட்மி 8 சீரீஸை பார்க்குறப்போ இது ரொம்பவே பெரிய ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ரெட்மி 8 வரிசையில் பார்த்த மாதிரியே மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சும் இருக்குது. அதில் ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆன் பேப்பர் பார்த்தா இது போன ஜென்னில் வந்த ரெட்மி ஃபோன்ஸில் இருந்த செல்ஃபி கேமரா மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸும் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம திருப்பி டிஸ்பிளேக்கு வருவோம். இங்கே ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜஸ்லாம் பார்க்கவே ரொம்ப தெளிவாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு IPS பேனல். ஸோ கலர்ஸ் கூட ரொம்ப நல்லா வைப்ரண்ட்டாக, அப்புறம் வியூவிங் ஆங்கிள்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வைட் L1 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த 1080p பேனல் தானே, இதை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பொதுவாக நமக்கு HD+ டிஸ்பிளேக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ப்ராசஸர் கூட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம யூஸ்வலாக பார்க்க மாட்டோம். இங்கே பவர்ஃபுல்லான Helio G80 சிப் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா Realme Narzo 10Aல Helio G70 இருந்துச்சு. ரெட்மி Note 9ல Helio G85. ஸோ இந்த ரெட்மி 9 பிரைமோட பர்ஃபார்மன்ஸ் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். போன ஜென்னில் வந்த ரெட்மி 8 வரிசையில் இருந்த Snapdragon 439 சிப்பை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பம்ப்னு சொல்லலாம். இந்த ரெட்மி 9 பிரைமில் 4GB RAM, அப்புறம் 128GB ஸ்டோரேஜும் இருக்குது. இதை இன்னமும் ஜாஸ்தி பண்ணிக்க ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. கேமிங்னு பார்த்தாலும் இங்கே இருக்கிற Mali G52 MC2 GPU மேக்ஸிமம் எல்லா கேம்ஸையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த தடவை ஒரு பெரிய ஹை ரெசல்யூஷன் ஸ்க்ரீன், அது கூட ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கூட பேர் பண்ணியிருக்கிறதுனால ரெட்மி 8 விட ரெட்மி 9 பிரைமில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஸ்பிளேயும் ப்ராசஸரும் அப்கிரேட் பண்ண மாதிரி பேட்டரி சைஸை அவ்வளோவா ஜாஸ்தி பண்ணலை. இங்கே ஒரு 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி 8ல் உள்ள 5000 mAh பேட்டரியை விட 20 mAh தான் அதிகம்.
இந்த ஃபோன் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணினாலும் போன தடவை மாதிரியே இங்கே ஒரு 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் வேணும்னா மீ ஸ்டோர்லேருந்து 450 ரூபாய் செலவு பண்ணி வாங்கணும். வேறு என்னெல்லாம் மாறலைன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர். இந்த Redmi 9 Prime MIUI 11ஓட வருது. ஸோ கேம் டர்போ, டார்க் மோட், அப்புறம் ஜெஸ்டர் நேவிகேஷன் எல்லாமே எப்பவும் போல் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் இங்கே எல்லாருமே மேக்ஸிமமாக கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Redmi 9 Primeல இப்போ ரீசெண்டாக பேன் பண்ண சைனா ஆப்ஸ் ஏதாவது இருக்காங்கிறது தான். வெல், அந்த மாதிரி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இங்கே இன்ஸ்டால்டாக வரலை. ஆனால் இங்கே ரிவ்யூ யூனிட்டில் மீ ப்ரௌசர் இருந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ண ஆப்ஸில் இந்த மீ ப்ரௌசரும் இருக்குது. ஷாமியோட குளோபல் விபி மனுகுமார் ஜெயினோட லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கூட இது இருந்துச்சு. இருந்தும் இந்த ஆப்பை இங்கே பார்க்குறது எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இப்போ பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்புறம் ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே நல்லா தான் ஒர்க் பண்ணுச்சு. இப்போ கேமராஸ் பற்றி பார்ப்போம். 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமராலிருந்து ஆரம்பிக்கலாம். இது f2.2 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் வச்சு பார்த்தோன்னா இது Redmi 8A Dualல பார்த்த அதே கேமரா போல தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் நாங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த Redmi 9 Prime நல்லா தான் ஷூட் பண்ணுச்சு. இந்த கலர்ஸ் உங்களுக்கு வைப்ரண்ட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஷாமி இங்கே ஒரு ப்ரோ கலர் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அடுத்து பார்க்க போகிற இந்த 2 கேமராஸ் அது என்னென்னு பார்த்தா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அது கூட ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். பொதுவாக எப்போவுமே 10,000 ரூபாய் கீழே வர ஃபோன்ஸில் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பார்ப்போம். ஆனால் Redmi 9 Primeல இது ரெண்டுமே கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது கூட ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் இருக்குது. ஸோ 10,000 ரூபாய் ரேஞ்சில் உள்ள ஃபோன்ஸில் இது ஒரு கம்ப்ளீட்டான கேமரா செட்டப்னே சொல்லலாம். ப்ரைஸ் கூட அதே தான். 9,999 ரூபாய்க்கு 4 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கிடைக்குது. 2,000 ரூபாய் ஜாஸ்தி பே பண்ணோன்னா 128 GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் Redmi 9 Prime. இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Narzo 10A மாதிரி இருக்கிற ஃபோன்ஸுக்கு பதில் இந்த ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.